கோவை மேட்டுப்பாளையத்தில் ரோட் ஷோவுடன் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். மேட்டுப்பாளையம் காந்தி சிலை பகுதியிலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினர் மத்தியில் உரையாற்றினார். இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் பங்கேற்றனர். சாமானிய நாயகன், தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன், அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். கோவை மேட்டுப்பாளையத்தில் பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினர் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைத்தால் மதவாத கட்சி, நீங்கள் கூட்டணி வைத்தால் நல்ல கட்சியா என்று திமுகவிற்கு கேள்வி எழுப்பினார். திமுக அரசு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 525 வாக்குறுதிகள் கொடுத்தீர்கள், அதில் எத்தனை நிறைவேற்றியுள்ளீர்கள்? கொடுத்ததில் 15% கூட நிறைவேற்றவில்லை எனவும், 100 நாள் வேலை திட்டத்தை 50 நாளாக திமுக அரசு குறைத்துவிட்டது எனவும் குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நிறைவேற்ற முடியாத 525 அறிவிப்புகளை வெளியிட்டீங்க. இதுவரை எத்தனை அறிவிப்புகளை நீங்கள் நடைமுறைப்படுத்திருக்கிறீர்கள்? சுமார் 15% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றுகிறீங்க. எஞ்சிய அறிவிப்புகள் அத்தனையும் பொய் அறிவிப்புகள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 100 நாள் வேலை திட்டம், கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய நம்முடைய பெண்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம் என்று திமுக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டீர்கள். 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற பெண் ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும் என்று சொன்னீர்கள். எதுவுமே நடக்கல. 100 நாளுக்கு பதிலா இப்ப 50 நாள் தான் இந்த 100 நாள் வேலை திட்டம் போய் 50 நாள் வேலை திட்டமா மாறி போச்சு. அரசு துறைகளின் சார்பில் நடைபெற்று வரும் பணிகள் அனைத்தையும் உரிய காலத்திற்குள் முடித்திட உயர் அலுவலர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் 10 அரசு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து சுமார் 4 மணி நேரம் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் செயல்பாடுகள், சமூக நீதி விடுதிகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். அமைப்பு சாரா நலவாரியங்களில் பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்குவது, ஆதி திராவிட பழங்குடியின தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் திட்டத்தின் செயல்பாடுகளை முதலமைச்சர் ஆய்வு செய்தார். புதிதாக உருவாக்கப்பட்ட 6 மாவட்டங்களில் அமைக்கப்பட்டு வரும் மாவட்ட விளையாட்டு வளாகங்கள் கட்டுமான பணிகள் போன்ற பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகளை கேட்டறிந்தார். அரசு துறைகளின் சார்பில் நடைபெற்று வரும் பணிகள் அனைத்தையும் உரிய காலத்திற்குள் விரைவாக முடித்திட உயர் அலுவலர்களை அறிவுறுத்தினார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.